கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு பாடலோடு நாம் துவங்கலாம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பதாக போகிறார். அதை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடல். அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையும் நன்றியும் செலுத்தி தடைகள் நீக்கிடுவார் என்று சொல்லி தானே தலைவர் இயேசு ராஜன் ஜெயமாய் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி இந்த பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே இந்த ஆராதனை பாடலை பாடும்படியாக என்னுடைய மனைவி ஸ்டெல்லா, என்னுடைய குட்டி பையன் ஆண்ட்ரூ, அவன் இல்லாம நாங்க தனியா பாட முடியல, அதனால அவரையும் வச்சிருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம், தடைகள் நீக்கிடுவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், தடைகள் நீக்கிடுவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார். பயந்து கலங்காதே, அமர்ந்து காத்திரு, பயந்து கலங்காதே, அமர்ந்து காத்திரு, நீதியின் தேவனே நித்தம் நடத்துவார், நீதியின் தேவனே நித்தம் நடத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், தடைகள் நீக்கிடுவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார். என் மீட்பர் வல்லவர், சேனையின் கர்த்தராம், என் மீட்பர் வல்லவர், சேனையின் கர்த்தராம், நமது புயத்தினாய் இளைப்பாற நடத்துவார், நமது புயத்தினாய் இளைப்பாற நடத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், தடைகள் நீக்கிடுவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார். என் கர்த்தர் பரிகாரி, காயங்கள் ஆற்றுவார், என் கர்த்தர் பரிகாரி, காயங்கள் ஆற்றுவார், செட்டையின் நிழலினார் ஆரோக்கியம் நல்குவார், செட்டையின் நிழலினார் ஆரோக்கியம் நல்குவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், தடைகள் நீக்கிடுவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார், தானே தலைவர் இயேசு ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற
ஆன்லைன் மூலம் தேவனை ஆராதிக்கும்படியாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாள் ஆராதனையிலே உங்களோடு பேசும்படியாக உள்ளத்தின் எல்லா ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே இடைப்படும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் பின்பு இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இதை நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த நாள் காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு ஒப்பனையாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தையும் உங்களுக்காக நினைப்பூட்ட விரும்புகிறேன். மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாக்குத்தத்தமாக நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருந்தோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது அவர் நீக்குகிறதான ஒரு பெரிய தடை கோணலாயிருக்கிற எல்லா பாதைகளையும் செவ்வையாக்குகிறார், செம்மையாக்குகிறார் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அது எப்பேற்பட்ட செம்மை என்பதை இந்த பகுதியின் அடுத்த 2 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இதிலே தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர், நான் தான் கடவுள் என்பதை அவர் வலியுறுத்துவதற்காக அவர் செய்கிறதான ஒரு மிகப்பெரிய காரியம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் எனக்கும் உங்களுக்கும் முன்பதாக நடந்து போகிறவராயிருக்கிறார். அவர் போய் என்ன செய்யறார்னா, நாம எளிதிலே அந்த பாதையிலே போவதற்காக அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். கரடு முரடான பாதைகள், மேடும் பள்ளவுமான பாதைகள், குன்றும் குழியுமா இருக்கிற பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி பண்றாரு என்பதை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். ஆனா அவர் செய்கிறதான இன்னொரு காரியத்தை குறித்தும் இந்த நாளிலே நான் பார்க்கும்படியாக நாம் என்னோடு கூட நீங்க வந்து வேத புத்தகத்தை சில காரியங்களை நான் காண்பிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் கண்களை திறந்து இருதயத்தை திறந்து பார்க்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின் அடுத்த 2 வசனத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னதெல்லாம் செய்கிறார், செவ்வை பண்ணுகிறதற்கு எதையெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கல கதவுகளை உடைக்கிறார். ஆண்டவர் ஒரு பாதையை நாம லெகுவா போறதுக்காக வெண்கல கதவா இருந்தாலும் உடைக்கிறாராம். இருப்பு தாழ்பாள்களை முறித்து என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் உடைக்கிறார், முறிக்கிறார். அப்புறமா அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். புதையல்களை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறாராம். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமத்தை தரித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறியாத இருந்த பொழுதும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார். யாக்கோபுக்கு அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவர் தரித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, ஒரு விடுதலை எனக்கும் உங்களுக்கும் நம் பாதையை செவ்வைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்திற்கு போவது அத்தனை கடினம், போக முடியாது, போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனா அதையும் ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். என்னோட தலைகளை தாழ்த்தி தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா சூழலிலும் நாங்கள் ஆன்லைன் மூலமாக உடைய வார்த்தையை தியானிப்பதற்கும்
அதன்படி நடப்பதற்கும் அதை நாங்கள் இன்னும் அசை போடுவதற்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து என்னோடு இணைந்து இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஊர்ல, அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆறுல பெரிய வெள்ளம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த வெள்ளம் வந்த உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் போய் அந்த கோயில்ல இருந்த பாதிரியார் கிட்ட போய் அவங்க சொன்ன காரியம், ஒருத்தர் போய் எல்லாருமே ஊரை காலி பண்ணணும் என்று சொல்லி முடிவு செய்து ஊரை காலி பண்றாங்க. இன்னொரு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று அங்கே செல்கிறார்கள். அப்ப போகும்பொழுது அந்த சபையில உள்ள பாதிரியார், அந்த ஊர்ல இருக்கிற சபையில உள்ள பாதிரியார், அவரு ஓடி போய் பார்த்து ஒருத்தன் போய் சொல்றான், அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் போய் சொல்றாரு, ஐயா வெள்ளம் வர பொழுது நீங்க சீக்கிரமா பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு நாங்க எல்லாம் போறோம், நீங்களும் வாங்க, அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பாதிரியார் சொல்றாரு, சரிப்பா, ஆண்டவர் காப்பாத்துவார், என்ன கடவுள் காப்பாத்துவார் என்று சொல்லி நீ போப்பா என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவரு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போய்விட்டார். கொஞ்சம் வெள்ளம் வந்து தண்ணி கொஞ்சம் உள்ள வந்த உடனே அவர் உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்து அந்த மேஜையில ஏறி நிக்கிற அளவுக்கு தண்ணி ஏற ஆரம்பித்து விட்டது. தண்ணி ஏற ஆரம்பித்த உடனே அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போட் ஒண்ணு வந்தது. அந்த ஆலயத்துக்குள்ளேயே ஒரு போட்ல ஒருத்தன் ஓட்டிட்டு வந்து அவன் சொன்னா, ஐயா பாதிரியாரே, எனக்கு கேள்விப்பட்டேன் நானு நீங்க இங்க உள்ள இருக்கிறீங்க இன்னொன்னு, அதனாலதான் நான் ஒரு போட்ல உங்களை வந்து கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி வந்தேன், பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வாங்க. அப்ப அந்த பாதிரியார் சொன்னாரு, இல்லப்பா, கடவுள் என்ன காப்பாத்துவாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவன் இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்காக அவன் வேகமாய் போய்விட்டான். இன்னும் தண்ணி ஏற ஆரம்பித்தது. தண்ணி கூரை வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. பாதிரியார் இங்கேயும் அங்கேயும் ஏறி கூரை மேல உட்கார்ந்துட்டார். இப்ப ஊர் ஜனங்க பாதுகாப்பான இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கொஞ்சம் காப்பாற்றுவதற்கு மிலிட்டரியில இருந்து ஹெலிகாப்டர் எல்லாம் வந்தது. அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, ஹெலிகாப்டர்ல இருந்து நான் அவங்க ஏணிப்படி போடுறோம், நீங்க அதை பிடிச்சி மேல ஏறி வாங்க என்று சொல்லும் பொழுது, இல்லப்பா, என்ன கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர் சொல்லி ஹெலிகாப்டரை அனுப்பிவிட்டார். அவங்க இன்னும் அநேகரை காப்பாற்றுவதற்கு போய்விட்டார்கள். தண்ணி இன்னும் அதிகமாக ஏற ஆரம்பித்தது. அந்த கோபுரத்துல உள்ள சிலுவையை பிடிச்சிட்டு அந்த கோபுரத்து மேல ஏறினார். தண்ணி இன்னும் ஏறிட்டு இருக்குது. அதுக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி வந்த உடனே அப்ப கேட்பார், கடவுளே என்னை காப்பாத்துறேன்னு சொன்னியே, இவ்வளவு சூழல்ல என்னை காப்பாற்றவே இல்லையே என்று அவர் கத்தம் ஓலமிட்டார். அப்ப கடவுள் அவருக்கு தரிசனமாகி அவர் சொன்ன காரியம், உன்னை 3 தடவை காப்பாத்துறதற்கு ஆட்களை அனுப்பி வைத்தேன், ஆனா நீ எல்லாரையும் அவமதித்து விட்டு எல்லாரையும் கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி போய்விட்டாய். ஞானமற்றவனை போல இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இந்த பாதிரியாரு அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு உதவியோட அவர் உயிர் பிழைத்ததை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்துல கொரோனா என்ன பண்ணும் என்ன என்று சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் மாறு தட்டி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவர் பாதுகாப்பதற்கென்று ஒரு ஒளிப்பிடத்தை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒளிந்திருக்க வேண்டிய காலங்களிலே நாம் ஒளிந்துதான் இருக்க வேண்டும், உள்ளே இருக்க வேண்டிய காலங்களிலே நாம் உள்ளே தான் இருக்க வேண்டும். இதற்கும் இந்த கதைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆமா சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இதை நான் உங்களிடத்துல முன்னாடி வைக்கிறேன். நாம் வாசித்த வசனத்திலே அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஆண்டவர் என்று நாம் பார்த்தோம். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவது மாத்திரம் அல்ல, நல்லா கவனிங்க, அவர் செவ்வையாக்குகிறார், உடைக்கிறார், முறிக்கிறார், பொக்கிஷத்தை எடுத்து உங்க கையில கொடுக்கிறாரு. இது எல்லாமே ஒற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான், சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆண்டவரை அறிவதற்காக, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், என்னவெல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை செய்றார். நல்ல கவனிங்க, அதுதான் அங்க போடப்பட்டிருக்கு. நீ என்னை அறியாத இருந்தும் என் நாமத்தை உனக்கு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கிறது, அவனுக்கு நீ அறியும்படிக்கு என்று 3ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. நீ அறியும்படிக்கு, I want you to know who I am. தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி நடக்க பண்ணினார்.
40 ஆண்டு காலம் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தின தேவன் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 காரியத்தின் முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் தான் உனக்கு தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் தான் உனக்கு தேவன், என்னை அல்லாமல் வேறு ஒரு தேவன் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர்தான் ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அவர் பாதைகளை செவ்வை பண்ணுகிறார். எதுக்கு செவ்வை பண்ணுகிறார்னா, நான் அவரை அறிந்து கொள்வதற்காக. இதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த கால வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவதற்கு ஆண்டவர் பாதைகளை செவ்வை பண்ணின ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல. இங்கே புதிய ஏற்பாட்டிலே பேதுருவை தண்ணி மேலேயே நடப்பதற்கான ஒரு செம்மையான ஒரு இருதயத்தை அவனுக்குள்ளே உருவாக்குகிறார். இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார், பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார், புதிய ஏற்பாட்டின் காலத்துல என்ன செய்தார்? ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து பரமேறினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு திருச்சபையாகிய மணவாட்டியின் மூலமாக எதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறியாத பட்சத்துல இந்த பாதிரியார் செய்த தவறை போலத்தான் கடவுள் என்னை காப்பாற்றுவார், அவர் பார்த்துக் கொள்வார், இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் என்று வீணாக நாம் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல நாம் அலப்பிக் கொண்டிருப்போம். நல்ல கவனிங்க, தேவன் ஒருவரே என்பதை, அவர் ஒருவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். God is a God who opens the door. தேவன் கதவுகளை திறக்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், பூரிப்பு. ஆண்டவர் கதவை திறக்க போகிறார், அடைப்பட்ட எல்லா கதவுகளும் தடைகளும் நீக்க போகிறார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த உண்மை. ஆனால் அதே சமயத்துல எப்படி ஒரு காயினுக்கு 2 பகுதி இருக்குதோ, அதுல ஒரு பகுதி மாத்திரம் இருக்குது, இன்னொரு பகுதி வெறும் பிளெயினா இருக்கு என்றால் அது செல்லா காசு ஆகிவிடும். அதே போல நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது இரு பக்கங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கதவை திறப்பவர் மாத்திரமல்ல, God is a God who shuts the door as well. ஆண்டவர் கதவை மூடுகிறவர் என்றும் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது இங்கே யோவான் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது அங்கே அவர் எழுதுகிறார், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். அவர் திறந்தார்னா ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே நேரத்தில் கவனிங்க, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, நம்முடைய ஆண்டவர் பூட்டுகிறவரும் கூட, தடைகளை நீக்குகிறவர், நமக்கு அப்படியே வாசலை ஓபன் பண்ணி போயிட்டே இருப்பார் என்று சொல்லி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எல்லா கதவுகளும் எல்லாம் திறந்தன, தானாய் திறந்தன என்று போன வாரத்துல பார்த்தோம். தானாய் திறக்கப்பட்ட கதவுகளும் உண்டு, ஆண்டவர் அடைக்கிற கதவுகளும் உண்டு. அந்த கதவை யாருமே திறக்க முடியாது, உங்களுக்காக எந்த மனுஷனும் திறக்கவே முடியாது. ஆண்டவர் கதவுகளை அடைக்கிற தேவனாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இடத்துல சொல்லுகிறார், கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். அந்த கோணலை செவ்வையாக்கிறதுக்கு எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் உடைப்பேன், முறிப்பேன், இடிப்பேன், செம்மைப்படுத்துவேன். ஆனால் அந்த பொக்கிஷம், புதிய ஏற்பாட்டின்படி அந்த பொக்கிஷமாகிய ஆண்டவருடைய பொக்கிஷங்களை, வார்த்தைகளை, வெளிச்சத்தை, உப்பை, இதெல்லாம் உங்க மனசுல வைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சில கதவுகளை மூடுகிறவராக காணப்படுகிறார். God opens the ways going before us. நமக்கு முன்பதாக சென்ற ஆண்டவர் பாதைகளை திறக்கிறார், வாசல்களை திறக்கிறார். Also blocks the way. அநேக நேரத்தில் தடைகளையும் செய்கிறது ஆண்டவர் தான். God shuts or blocks for 2-3 people. ஆண்டவர் 2-3 பேருக்கு அவர்கள் வாழ்க்கையிலே வாசலை அடைக்கிறார் அல்லது பாதையை அடைக்கிறார், குறுக்க நிற்கிறார். இது 2-3 பேருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை உங்களுக்கு நான் சம்பவத்தை எடுத்து காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன்.
முதலாவது பீலேயாமை குறித்து நாம் பார்க்கலாம். என்னாகமத்திற்கு எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். பாலாக்கு என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பீலேயாமிடத்திலே பேரம் பேசி அவனை கூட்டிக் கொண்டு செல்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இவர்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமே வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு ஒருவரும் சபிக்க கூடாது. அதுவும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா இருந்துகிட்டு குறி சொல்லுகிறவனா இருந்த அவன் இந்த இடத்துல போய் சபிப்பதற்காக அவன் துணிகிறவனாய் காணப்படுகிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை இந்த இடத்துல அவன் போவாதன்னு சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப அவன் போய் கேட்கிறான் அவனுடைய விருப்பத்திற்காக. அவனுக்கு கிடைத்த நல்ல ஆஃபருக்காக போயிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நான் போட்டுமா, கூட போட்டுமா? ஆண்டவர் 2வது தடவை சொல்றாரு, சரிப்பா நீ போப்பா, நீ போ, ஆனா நான் சொல்றதுதான் நீ சொல்லணும். நல்லா கவனிங்க, God blocked Balaam's way. ஆண்டவர் பீலேயாமுடைய பாதையை அடைத்தார். தூதனை கொண்டு அங்கே அடைக்கிறார். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டானது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு பாதையை அடைக்கிறார் என்றால் தூதனை எதிரியாக்கி நிறுத்திடுவார். தூதனை எதிரியாக்கி முன்பதாக நிறுத்தி பாதையை அடைத்திடுவார். வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். இந்த இடத்துல தூதன் பட்டயத்தை வச்சுட்டு நிற்கிறார். ஆண்டவர் சொல்ல சொன்னதை மாத்திரம் சொல்லணும்ன்ற எண்ணத்தோட அவன் போயிருந்தான்னா ஆண்டவர் வழியை அடைத்திருக்க மாட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அவன் இடத்துல சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை தவிர நீ வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்றது அந்த இடத்துல வலியுறுத்தி திருப்பி அனுப்புறார். அவன் ஆசீர்வாதத்தை மாத்திரமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவரை நாம் சரிவர அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் காப்பாற்றப்படுவது ரொம்பவே கஷ்டமாகிவிடும். இந்த காலங்களிலே ஞானமற்றவர்களை போல நடவாமல் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாஸ்க், அப்புறம் ஹேண்ட் சானிடைசர், வீட்டுக்குள்ள வரும் பொழுது கை கழுவுவது, கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். இதெல்லாம் அவசியம் இல்லைங்க என்று சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரால் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் நீங்க அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறார், ஆனா பெறுவதற்கு வழிமுறைகளையும் வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல முதலாவது காரியம், நான் தான் ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். You have to know that I am the only God. நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் செய்யக்கூடாதது ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சொன்னேன், அவர் திறவுகோலை அவர் கையில வச்சிருக்கிறார். அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இங்கே அவன் he wants the people not to be cursed. இவன் சொன்ன ஒருவேளை சாபம் வந்துவிடும், ஆனால் இங்கே அது கூட நடக்க கூடாது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் தான். ஆனால் சாபம் வார்த்தை கூட ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை தொடக்கூடாது என்று கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். நல்ல கவனிங்க, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்ல நம்ம ஆண்டவர். சாபத்தின் வார்த்தை கூட அவங்க மேல விழக்கூடாது என்று சொல்லி அந்த சாப வார்த்தையை பேச விடாதபடிக்கு அவனை தடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் ஒரு மனுஷனை தடுக்கிறார் என்றால் அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவனை தடுத்து அவன் சாபத்தை சொல்லாதபடி ஆசீர்வாதத்தை மாத்திரம் கூறுவதற்கு அவனை வலியுறுத்தி அனுப்புகிற தேவன். Go to bless. முதலாவது ஆண்டவர் தடுக்கிற காரியம் சாபத்திற்கல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கே. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தடைகளில் வரலாம். தடைகள் நீக்குகிற ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா அவரே தடை போடும் பொழுது நீங்க என்ன பண்ணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு தேவையில்லாம கழுத கூட பேசி பேசி
உங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களோடையும் பேசி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றார் என்பதை கேட்க தவறி விடாதீர்கள். முதலாவது காரியம், go to bless. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் போக சொல்லுகிறார், ஒருபோதும் சபிப்பதற்கு அல்லவே அல்ல. உலகமெங்கிலும் போய் இது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விடுதலையின் பிரசங்கத்தை பிரசங்கியுங்கள், இந்த அற்புதமான இந்த விடுதலையை, ரட்சிப்பை பிரசங்கியுங்கள், ஆசீர்வாதத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். சதா காலங்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று. முதலாவது இங்கே பீலேயாமை குறித்து பார்த்தோம். இங்கே அவனுக்கு வாசல் அடைப்படுகிறது, வழி அடைப்படுகிறது. அடைப்பட்டு ஒரு நல்ல நோக்கத்திற்காக அங்கே அவன் அதுக்கப்புறமா செல்கிறான். அதே வாசல தான் திறந்து விடுறாரு. அப்படிதான் அதே வழியா தான் போறான். போப்பா, போயிட்டு ஆசீர்வாதத்தை மாத்திரம் கூறிட்டு வா. தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு மாத்திரமே அழைத்திருக்கிறார். So be careful when you talk. Be careful when you bless somebody. Please don't curse anyone. சாபத்தை கூறுவதற்கு அல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரமே கூறுவதற்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அடுத்ததாக இங்கே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். யோனாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இந்த இடத்துல யோனாவை குறித்து பார்க்கிறோம். சரி, இங்க இவனுக்கு போன் சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணா, இவன் போன இடம் கரெக்ட், ஆனா போன நோக்கம் வேற. சபிப்பதற்காக போனான். ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க தான் செய்யணும்னு சொல்லி அவனை தடை செய்து அவனை ஆசீர்வதிக்க அனுப்புகிறார். இரண்டாவது, இந்த இடத்துல ஆண்டவர் போக சொன்ன இடம் வேற, இவன் போகிற இடம் முற்றிலுமாகவே வேற. நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போறது கிடையாது. அவர் சொன்ன இடத்துக்கு போகாம நம்ம ஒரு இடத்தை சூஸ் பண்ணி நம்முடைய பார்வைக்கு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற ஒரு இடத்திற்கு போறதுனாலதான் நமக்கு என்ன நடக்கிறது, அங்கே ஆண்டவரே ஒரு தடையை போடுகிறார். ஆனா இந்த தடைகள் எல்லாம் மீறி என்ன தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொன்னவர் தான் யோனா. அப்பயாவது ஆண்டவர் விட்டுருவாருன்னு நினைச்சிட்டாரு போல. இல்ல, விட மாட்டாரு. ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிற காரியத்தை அற்புதமா இருக்கும். 4 அதிகாரம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவே இந்த சின்ன தீர்க்கதரிசியை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். யோனா 3 நாள் எப்படி மீன் வயிற்றிலே இருந்தானோ அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். யோனாவின் காலத்திலே நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டது போல அதையும் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல யோனாவை ஆண்டவர் தடை செய்கிறார். சொன்ன இடத்துக்கு தான் போனா, ஆனா சொல்ல வேண்டிய காரியம் வேறையா மாத்திட்டாரு. நோக்கம் வேற மாதிரி இருந்தது. ஆண்டவர் நோக்கத்தை மாத்தி, தடை செய்து நோக்கத்தை மாத்தி அவனை அனுப்புகிறார். இந்த இடத்துல யோனா சொல்ல வேண்டிய செய்தி இவருக்கு நல்லா தெரியும். அதைத்தான் சொல்ல போறாரு, அதைத்தான் சொன்னாரு. ஆனா இவர் என்னவா, இவருடைய காரியம் எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டாரு. நான் வேற இடத்துல போய் இவனுங்க கிட்ட சொல்றதுக்கு வேற இடத்துக்கு போய் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அங்கதான் ஆண்டவர் தடை பண்றாரு. இல்ல, நான் சொன்ன மக்கள், என்னுடைய ஜனங்களுக்கு நீ போய் சொல்ல வேண்டும். அங்க ஆண்டவர் தடை போடுறாரு. ஒரு தடையை போட்டு கப்பல் அமளி உண்டு பண்ணி அங்கிருந்து அவனை தூக்கி கடல்ல போட்டு அங்கிருந்து அவனை தூக்கி மீன் 3 நாள் வச்சு உருவாக்கி எடுத்துன்னு கரையில கக்க வச்சு அதுக்கப்புறமா ஒரு செய்தி சொல்றாரு. ஒரே ஒரு செய்தி தான், இன்னும் அழிஞ்சு போயிடும், எல்லாம் மனதிருங்க, அழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், go to preach. முதலாவது go to bless. நீங்க ஆசீர்வதிக்க போகல, வேற நோக்கத்தோட போறீங்கன்னா ஆண்டவர் உங்களை அங்க தடை செய்கிறார். அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பார்க்கக்கூடிய கண்கள் வேண்டும் ஆண்டவர் என்று கேள்வி. இரண்டாவது, நீங்க வேற பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் அங்க தடை செய்து, நல்லா கவனிங்க, இங்க மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இவனையும் உருவாக்குகிறார். இவனை உருவாக்கி தான் ஒரு தலைவனையும் ஒரு தீர்க்கதரிசியையும் வார்த்தையை சொல்லுகிறவனை உருவாக்கி தான் அந்த இடத்துல அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். This is how God do wonders and miracles in every life. இந்த இடத்துல go to preach. நான் சொன்னதை நீ சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த இடத்துல தான் நீ சொல்லணும், வேற இடத்துல போய் சொல்லக்கூடாது. That doesn't do any justification for the preacher. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் சொன்னது உன்கிட்ட, இதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட தான் நீ போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். Go to bless. முதலாவது
இரண்டாவது, go to preach. நீ பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும், இன்னொரு இடத்துல போய் பேசக்கூடாது, ஆண்டவர் அங்க தடை போடுவார். மூன்றாவது, ஒரு மனுஷனை புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். when God blocks, leave it alone. ஒருவர் இப்படியாக எழுதுகிறார், when God blocks, leave it alone. a pause, a patience. அமைதியாய் விட்டு விடுவேன். ஆண்டவர் அந்த இடத்துல தடுக்கிறார் என்றால் அமைதியாய் விட்டு என்ன பண்ணணும்னு கேட்கணும். இங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு இதுதான் நடக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல சவுலை குறித்து வாசிக்கிறோம். சவுல் நியாயப்பிரமாணத்தின்படி சரியாகத்தான் செய்து வந்தார். கமாலியலுடைய பாதத்திலே உட்கார்ந்து வேதங்களை கற்றுக்கொண்ட அவர், ஞானத்திலே தேர்ந்த அவர், அவருடைய செயல்களிலே எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு வந்தார். சரியா எல்லாத்தையும் செயல் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அந்த இடத்துல ஆண்டவர் அவனை தடை செய்கிறார். நல்ல கவனிங்க, இவன் பண்ற காரியத்தெல்லாம் கரெக்டா தான் பண்றான் நியாயப்பிரமாணத்தின்படி. நல்ல கவனிங்க, ஆண்டவர் யார் என்பதை அறியாத வரைக்கும் அவன் தவறாதான் பண்ணிட்டு இருந்தான் எல்லாத்தையும். இந்த இடத்துல நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பேரும் ஆண்டவர் யார் என்பதை அறிந்த பின்பதாக அவர்கள் தெளிவாக செய்தார்கள். இங்கேயும் சவுல் அதை தான் செய்யறாரு. சவுல் ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆனா ஆண்டவர் யார் என்பதை அறியாத பட்சத்துல அவர் வேறு கோணத்துல அதை செய்துகிட்டு இருந்தார். இந்த இடத்துல லூக்கா எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார். 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்துல, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். He heard the voice of the Lord. ஆண்டவர் இந்த இடத்துல தடுத்து அவனோடு பேசுகிறார், அவனை உணர்த்துவிக்கிறார். The sense of feeling, knowing God, who He is and what He is. அவர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல சவுலுக்கு தேவன் தரிசனமாகி அவனை பவுலாக மாற்றுகிறார். A big transformation, a change that is happening in all 3 of the lives that we have seen. பார்த்த 3 நபர்களிடையும் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். Go to bless the people. பிலேயாம் இடத்துல சொல்லுகிறார், நோக்கம் தப்பக்கூடாது. ஆண்டவர் சொன்னதை மாத்திரம்தான் உன் நோக்கமா வச்சிருக்க வேண்டும். இரண்டாவது, யோனா இடத்துல go to preach, சொன்னதை சொல்ல வேண்டிய இடத்துல நீ சொல்லணும். அந்த இடத்துல இவனையும் சேர்த்து உருவாக்குகிறார். மூன்றாவது, சவுல் இடத்துல இங்க சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்ற, அதுக்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இப்ப அவன் தெரிஞ்சு போச்சு, oh, this is the God that whom I am supposed to serve my whole life, the rest of my life. ஆனா நான் ஒரு சின்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன், அது அநேகரை அழித்து கொண்டிருக்கிறது, அது ஆண்டவரையே துன்பப்படுத்துகிறது என்றால் எவ்வளவு பெரிய தவறாக இருக்கும். அதனால்தான் உடனே படிச்சவனா இருந்தான், நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனா இருந்தான். அதனாலதான் உடனே அவன் என்ன பண்ணான், நான் என்ன செய்ய வேண்டும். எப்படி சாமுவேல் சொன்னானோ அதே மாதிரிதான், எப்படி சாமுவேல் சொன்னானோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் மாதிரிதான் அவனும் சொல்றான். அவன் இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு குழந்தையாய் மாறிவிட்டான். நான் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? Go be my disciple. அதான் சொன்னார், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்னுடைய சீஷனாய் இரு, என்னுடைய சீஷனாய் இரு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே நாம் பார்த்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து விட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அநேக நேரத்திலே ஆண்டவரே என் வழி சரியான வழிதான், என்னுடைய பாதையிலே நீர் என்னை நடத்தும் அல்ல, உம்முடைய பாதையிலே என்னை நடத்தும் என்பதுதான் அங்க சங்கீதக்காரன் பாடுகிறான். சங்கீதம் 119 105ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம வச்சுக்கல, இந்த வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய பிரசனத்தையும் நாம் உணரலன்னா
தப்பான நோக்கத்தோட போவோம், தப்பான இடத்துக்கு தான் போவோம், தப்பான காரியத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இதையும் மீறி நீங்க போனீங்க அப்படின்னா அவர்கிட்ட மோதுவதற்கு நம்ம கிட்ட சத்தும் கிடையாது, பலனும் கிடையாது. அவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர். நான் உங்களுக்காக இந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் இன்னும் யாரும் அளக்கவே இல்லை. யூனிவர்ஸ், கேலக்சி எல்லாம் பேசுறோம், but we don't know, nobody have measured the height from the earth to the sky. Sky is the limit என்று சொல்வார்கள். அப்படின்னா அதுக்கு எல்லையே கிடையாது, எவ்வளவு தூரம் யாரும் அளந்ததும் கிடையாது. உன்னுடைய கனவுகள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்க நம்ம யோசனைகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. என் வழியும் ஆண்டவருடைய வழியும், என் யோசனையும் ஆண்டவருடைய யோசனையும் இவ்வளவு தூரம் இருக்குது என்பதை அந்த பகுதியிலே, மீதி பகுதியிலே சொல்லுகிறார். அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவர் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவர் நினைவுகள் உங்களை பற்றி எப்பொழுதுமே உயர்ந்ததாகவே இருக்கிறது. இட்ஸ் இன் a very very high standard. நாம அவரை கீழே வாங்க, என் வழிக்கு வாங்கன்னு சொல்லி போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஒரே ஒரு வார்த்தையின் ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உம் சித்தம் என்ன, அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். உம் வழி என்ன, அதை நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். உம்முடைய போதனை என்ன, அதை நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அழகாக இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் தெளி தேனிலும் மதுரமானது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். There is a reason for every closed doors. நல்லா கவனிங்க. There is always a reason for every unanswered prayers, and there is always a reason for blocked roads, because God closes the door, God waits patiently to answer your prayers, God blocks the road which you go in a wrong way. ஆண்டவர் தான் தடை செய்கிறார், ஆண்டவர் தான் அடைக்கிறார், ஆண்டவர் தான் பொறுமையா இருக்கிறார் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று. நாம ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் அளித்திருந்தார் என்றால் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அவ்வளவு விசனத்தோட யோனா ஜெபிக்கிறான், நான் செத்தா நல்லா இருக்கும். ஒரு ஆமனுக்கு செடிக்காக அவன் பேசுகிற பேச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு ஜனங்கள் தான், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஒருவேளை ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டிருந்தா அன்னைக்கே செத்து இருப்பான். சரிடா, போய் தொலை. எலியா ஜெபித்தார், நான் செத்து மடிய வேண்டும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. நிறைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பதில்லை, அதற்கு பதில் அளிப்பதில்லை. ஆனா பதில் அளிக்க வேண்டிய ஜெபங்கள் அவர் எப்பொழுது அளிக்க வேண்டுமோ அது வரைக்கும் அவர் பொறுமையா இருப்பது போல நாமும் அவரோட பொறுமையா இருக்க வேண்டும். Hallelujah. If your plans doesn't work out, it's because God has better one for you always. உயர்ந்த ஒரு எண்ணத்தோடும் உயர்ந்த ஒரு பதிலோடும் ஆண்டவர் உங்களிடத்திலே வர ஆயத்தமா இருக்கிறார். 3 காரியத்தை பார்த்தோம். Go to bless, go to preach, go be a disciple. ஆண்டவருக்கு சீஷராக அவருடைய சித்தம் செய்கிறது தான் ஆண்டவருக்கு சீஷனா இருக்கிறது. நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லும் பொழுது தடை செய்கிறவரும் நமக்கு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவரே என்று கேட்பதை விட்டு சொல்லுங்க ஆண்டவரே, அடுத்தது நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மற்றொரு இடத்துல போதனை செய்கிறதற்கு தான் ஆண்டவரை குறித்து இன்னும் அறிந்து நீங்கள் போதனை செய்கிறதற்காக உங்களை அழைக்கிறார். அவருடைய சீஷனா இருப்பதற்கு தான் உங்களை அழைக்கிறார். இதில் எல்லாவற்றிலும் அவரை அறிந்து கொள்ளுவது நாம் அவசியமான ஒரு காரியம் இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். நன்றி. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, குணப்படுத்துகிற வார்த்தை. நாங்கள் ஒரு போதும் ஆண்டவரே அஞ்ஞானிகளைப் போல நாங்கள் இராதபடிக்கு உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொண்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை உடையவர்களா இருக்க உதவி செய்யும். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காணொளி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க.
பலப்படுத்துங்க. You bless them, O Lord. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கிறீர். நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு போதிக்கிறவர்களாக எங்களை உருவாக்கி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அநேகருக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் போதிக்க உதவி செய்ய, நாங்கள் உமக்கு சீஷனாய் வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் தாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துங்க. இந்த சூழலிலே ஆண்டவரே அநேகர் அவருடைய குடும்ப நபர்களை, நண்பர்களை இழந்து தவிக்கிற அவருடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்து ஆறுதல் செய்து தேறுதல் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாயை போல நீர் அவர்களை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பலப்படுத்தும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய செட்டையின் நிழலிலே, கண்மலையின் மறைவிலே வைத்து காத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். சீக்கிரமே இந்த சூழல்கள் எல்லாம் மாறி ஆலயங்கள் திறக்கப்படவும், நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தர் அருள் செய்யும்படியாக நாம் அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.